முஸ்லிம் மக்களில் பெருவாரியாக உள்ள சன்னி பிரிவினர் திமுக அரசுக்கு எதிரான போர்க்கொடியை தூக்கியுள்ளனர். திமுக அரசு தங்களுக்கு எதிராக செயல்படுவதாக குற்றம் சாட்டியுள்ளது திமுக தலைமைக்கு பெரும் அதிர்ச்சியையும் கலக்கத்தையும் ஏற்படுத்தியுள்ளது. முஸ்லிம் மதத்தில் சன்னி, சியா என இரு பிரிவினர் உள்ளனர். இதில் பெரும்பான்மை பிரிவைச் சேர்ந்த சன்னி முஸ்லிம் தான் தமிழகத்தில் அதிகமாக உள்ளனர். இந்த சன்னி முஸ்லிம் அமைப்புகள் சென்னையில் திமுகவுக்கு எதிராக கண்டன கூட்டம் நடத்தியுள்ளது. சன்னி முஸ்லிம் மக்கள் அமைதியை விரும்புவதுடன் தர்கா மற்றும் மசூதி வழிபாட்டை பின்பற்றுபவர்கள். அதனால்தான் பிரதமர் மோடியே ராஜஸ்தானில் உள்ள அஜ்மீர் ஷெரீப் தர்காவில் ஆண்டுதோறும் நடக்கும் உர்ஸ் திருவிழாவிற்கு புனித போர்வை வழங்கி வருகிறார். ஆனால் சிறுபான்மையினரின் பாதுகாவலர் என்று சொல்லிக்கொள்ளும் திமுக அரசு எங்களுக்கு எதிரான நடவடிக்கைகளை தொடர்ந்து செய்கிறது என குற்றம் சாட்டுகின்றனர் சில பள்ளிவாசல் சங்கத்தின் மூத்த நிர்வாகிகள். மேலும் தர்காவில் உள்ள உண்டியல் வருமானத்தில் 7% வக்ஃபு வாரியத்திற்கு வழங்கப்படுவதாகவும் அந்த நிதியில்தான் அந்த வாரியம் செயல்படுவதாக கூறும் நிர்வாகிகள் வாரியம் சிறுபான்மையின மக்களுக்கு தேவையான அடிப்படை உரிமைகளை பெற்றுக் கொடுக்காமல் அரசியல் சண்டையிடும் இடமாக மாறிவிட்டதாக வேதனை தெரிவித்துள்ளனர். வாரியத்துக்குள் உறுப்பினர்களுக்கும் அரசு அதிகாரிகளுக்கும் இடையிலான மோதல் உச்சக்கட்டத்தில் இருப்பதாகவும் வாரியத்துக்கு நிரந்தர முதன்மை செயல் அலுவலர் நியமிக்கப்படாததால் வெள்ளிக்கிழமை தோறும் நடக்கும் அலுவல் கூட்டம் நடக்காமல் கோப்புகள் தேங்கி நிற்பதாகவும் குற்றச்சாட்டுகளை அடுக்கியுள்ளனர். மேலும் தற்போதுள்ள முதன்மை அதிகாரிக்கு தமிழ் கலாச்சாரமோ தர்கா மசூதி கலாச்சாரமோ தெரியவில்லை என்பதால் வாரியத்தில் முடிக்க வேண்டிய பல பிரச்சனைகள் நீதிமன்றத்திற்கு சென்றுள்ளதாகவும் இது தொடர்பாக பலமுறை அரசுக்கு கோரிக்கை வைத்தும் கண்டுகொள்ளவில்லை எனவும் கொந்தளிக்கும் சன்னி பிரிவு முஸ்லிம்கள் ஹாஜி நியமனத்திலும் சன்னி முஸ்லிம் மக்களுக்கு திமுக அரசு பெரும் துரோகம் செய்துவிட்டதாக சாடியுள்ளனர். சமீபத்தில் திமுக அரசு நியமித்த புது ஹாஜியான வேலூர் உஸ்மான் முஹிதீன் சன்னி முஸ்லிம் வழிபாட்டுக்கு எதிரான மனநிலை கொண்டவர் என கூறும் சன்னி பிரிவினர் திமுக கூட்டணியில் உள்ள மனிதநேய மக்கள் கட்சி தலைவர் ஜவாஹிருல்லா, இந்திய யூனியன் முஸ்லிம் லீக் எம்பி நவாஸ் கனி ஆகியோரே இந்த நியமனத்திற்கு பின் இருப்பதாக பகிரங்கமாக குற்றம் சாட்டியுள்ளனர். மேலும் தலைமை ஹாஜி சொல்லும் நோன்பு, பெருநாள் பிறை, மாத பிறை விஷயங்களை பின்பற்ற வேண்டாம் என கடந்த மாதம் முடிவு செய்துள்ளனர். வக்ஃபு வாரியத்தை தொடர்ந்து தலைமை ஹாஜி நியமனத்திலும் அரசு எங்களுக்கு எதிராக இருப்பது அப்பட்டமாக தெரிவதாக கூறும் சன்னி பிரிவினர் சமீபத்தில் சென்னையில் நடைபெற்ற தென்னிந்திய முக்கிய மத தலைவர்கள் கலந்து கொண்ட ஆலோசனை கூட்டத்தில் முக்கிய முடிவு ஒன்றை எடுத்துள்ளனர். அதுதான் திமுக தலைமையை கதிகலங்க செய்துள்ளது. அதாவது சன்னி பிரிவினருக்கு எதிரான நிலையில் இருந்து திமுக மாறவில்லை எனில் தேர்தலில் திமுகவுக்கு தக்க பாடம் புகட்டப்படும் என முடிவெடுக்கப்பட்டு இந்த முடிவு அனைத்து தர்காக்களுக்கும் மசூதிகளுக்கும் உத்தரவாக அனுப்பப்பட்டுள்ளது. சிறுபான்மையினரின் பாதுகாவலன் என்ற திமுகவின் பிம்பம் உடைந்து நொறுங்கிக் கொண்டிருப்பதால் திமுக தலைமை விழிபிதுங்கி இருப்பதாக கூறுகிறார்கள் விவரம் அறிந்தவர்கள்.